விஜய் அவரோட அந்த ஒரு ஆடியன்ஸுக்கு இன்னமும் விஜய் அவரோட ஆடியன்ஸுக்கான ஒரு லாங்குவேஜ்ல பேசுறாரு. மீண்டும் சொல்றேன், நான் வார்த்தைகள் ரொம்ப தெளிவா நான் பயன்படுத்துறேன். தலைவர் தொண்டர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் வேற, விஜய் அவரோட ஆடியன்ஸுக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தையா தான் இன்னைக்கு பேசியிருந்தாரு. டு அன் எக்ஸ்டென்ட் அந்த கட்சி நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. ஏன்னாங்க அவர் கூடிய இந்த கூட்டத்தை பாத்தீங்கன்னா ஒரு இளைஞர்கள் தான். ஒரு 40 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய 40 வயசுக்கு உட்பட்ட கட்சி நிர்வாகிகளும் மக்களும் தான் அங்க இருந்தாங்க. அதனால அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகக்கூடிய லாங்குவேஜ்ல அவர் பேசியிருக்காரு. அதனாலதான் நமக்கு அது தடித்த வார்த்தைகளாக தெரிகிறது. பொதுவாகவே இது போன்ற தலைவர்கள் இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துவார்களா என்றால் இல்லை. ஒரு கட்சியோட 2ஆம் கட்ட தலைவர்கள் பேசிக்கொள்ளலாம். ஆனால் கட்சியோட தலைவர் என்பது மிகவும் ஒரு ரொம்ப கேர்ஃபுல்லான வார்த்தைகளை தான் பயன்படுத்துவாங்க. அப்படிதான் நம்ம திராவிட கட்சிகளை பார்த்துட்டு வரோம். நம்ம அதை வச்சு நம்ம பேசுறோம்னு நினைக்கிறேன். பட் விஜய் அங்க அது இபிஎஸ் பேசுறாரு. இப்ப விஜயும் அந்த லாங்குவேஜ் எடுத்துக்க. சோ விஜய் அங்க கூடியிருக்கிற ஆடியன்ஸ்க்கான லாங்குவேஜா தான் பாக்குறேன். பட் விஜய் அதாங்க டிஎம்கே அட்டாக்ங்கிறத விஜய் தெளிவா இருக்காரு. 2026 சட்டமன்ற தேர்தலில் டிஎம்கே அட்டாக் பண்ணா மட்டும்தான் விஜய்க்கு வந்து அந்த ஸ்பேஸ் கிடைக்கும். ஆன்டி டிஎம்கேங்கிற வாக்குகளை விஜய் அறுவடை செய்ய வேண்டும் என்றால் டிஎம்கேவை கான்ஸ்டன்டா அட்டாக் பண்ணணும். டிஎம்கேவை நீங்க வந்து அவர்களோட கொள்கையில உங்களால அட்டாக் பண்ண முடியாது. டிஎம்கேனா டிஎம்கேட கொள்கையும் உங்களோட கொள்கையும் எக்ஸாக்ட் சேம் டிட்டோ. டிஎம்கேவோட கொள்கையில நீங்க எதுலையுமே பெரிதாக மாறுபட போவதில்லை. மேஜர் கொள்கையில டிஎம்கேவோட திட்டங்களையும் நீங்க பெருசா எதுவும் சொல்லுவாங்க. இப்ப 1000 ரூபாய் திட்டம், பெண்களுக்கு இலவசமாக 1000 ரூபாய் கொடுப்பதை உங்களால விமன் எம்பவர்ட் ஸ்கீமா உங்களால கொஸ்டின் பண்ண முடியாது. ஃப்ரீ பஸ் ரைட கொஸ்டின் பண்ண முடியாது. சோ டிஎம்கே அதை வச்சு நீங்க அட்டாக் பண்ண முடியும். ஆண்டாண்டு காலமாக டிஎம்கேவை அட்டாக் பண்றது டிஎம்கேவோட ஃபர்ஸ்ட் ஃபேமிலி, அந்த குடும்பத்தை வைத்து மட்டுமே அட்டாக் செய்ய முடியும். அந்த ஒரு டெக்ஸ்ட் புக்கை தான் விஜயம் ஃபாலோ பண்றாருன்னு எனக்கு தோணுது. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.